இப்போ இதில் ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா? அதை எழுதிக்கிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2x + 1 கொடுத்துருக்காங்களா? 2x + 5. ஓகேவா? அதுக்கு பக்கத்தில் அதான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பையிலலாம் இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். பார்த்துடலாமா? f of x plus 2 minus f of 2 by x. இப்போ f of x plus 2 கண்டுபிடிச்சு f of 2 இதில் மைனஸ் பண்ணி எக்ஸோட பை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு f of x plus 2 அதை எடுத்து இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோமா, ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுவோமா. இந்த ஃபஸ்ட்டு பண்ணலாம் எடுத்து எழுதுறோம்ல, ஒரு எக்ஸ்ன்னு ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க, அந்த நம்பரை எடுத்து ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. அதே மாதிரி தான் இப்போ அதுக்கு பதிலாக இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த எக்ஸோட சப்ஸ்டியூட் பண்ணி அதில் வர ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ f of x plus 2 equal to 2 into x பதிலாக அந்த x plus 2 போட்டுருவோம். ஓகேவா? ப்ளஸ் 5 2 அதை அப்படியே இன்ட்டு பண்ணிக்கலாம். 2x ப்ளஸ் 2 into 2 4 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 9. ஓகேவா? 2x ப்ளஸ் 9 இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து f of ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு, வீடியோ பாஸ் பண்ண தெரியாமல் அப்படியே சம்ம செஞ்சுட்டேன். ஓகேவா? இப்போ f of 2 திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். f of 2 ஒன்றும் கிடையாது, இங்கே என்ன எழுதியிருக்கோம், 2x ப்ளஸ் 5 போட்டிருக்கோமா. 2 இன்ட்டு அந்த f of 2 அப்படியே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். புரியுதா? இங்கே f of x கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுகிறோமா. அதே மாதிரி f of 2க்கு இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2 into 2 4 ப்ளஸ் 5. ஓகேவா? 9 வந்துருச்சு. ஓகேவா? இது கண்டுபிடிச்சாச்சு. f of x plus 2 கண்டுபிடிச்சாச்சு, f of 2 கண்டுபிடிச்சாச்சு. இதில் இருக்கிற டெரிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம எழுதியிருக்கோம். இங்கே கண்டுபிடிச்சதை அப்படி எழுதி இங்கே மைனஸ் போட்டு f of 2 என்ன கண்டுபிடிச்சோம், 9, அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே இருக்கிறது இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சரை இங்கே எழுதியிருக்கேன், இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சரை இதுக்கு பதிலாக இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இங்கே எழுதியிருக்கிறதுக்கு இங்கே ப்ளஸ் 9 இருக்குது, இங்கே மைனஸ் 9 இருக்குது, அப்போ 0 தான். அப்போ 2x மட்டும் இங்கே இருக்கும், பை எக்ஸ் அப்படியே இருக்கும். எக்ஸுக்கு எக்ஸ் அடித்தா 2 ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள் தான். ரொம்ப பார்க்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் பெருசாக திட்ட மாதிரி இருக்கும். f of x கண்டுபிடிக்கிறோம், இங்கே இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக அதையே சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து எழுதுகிறோம். அதே மாதிரி f of 2க்கு கொடுத்துருக்க ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? இதில் வர ஆன்சரை கடைசியில் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எழுதுகிறோம். ஈக்குவல் 2ன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சாங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.